என் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே. அன்னை ஓர் ஆலயம், அன்னை ஓர் ஆலயம். அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறுகொடிந்த கிள்ளை. திருப்பூர் மங்களத்தில் அதிகாலையிலிருந்து 24 வயதுள்ள வாலிபனை வைத்து மது விற்பனை. திருப்பூர் மாவட்டத்தில் திருப்பூர் மாநகர காவல் போலீஸ் கமிஷனராக லக்ஷ்மி அவர்கள் பதவியேற்றதிலிருந்து திருப்பூர் மாநகர காவல்துறை ஆணையரகம் பகுதிகளில் சட்டவிரோதமாக மதுபானம் விற்பது முற்றிலும் தடுக்கப்பட்டுள்ளது என கூறப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அருகே உள்ள சுற்றுப்பகுதிகளில் மது விற்பனை தாராளமாக நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குறிப்பாக மங்களத்தில் அவினாசி ரோட்டில் நொய்யல் நதி கரையில் அமைந்துள்ள அரசு மதுபானக் கடை அருகே அதிகாலையில் இயற்கை எழில் கொஞ்சும் ரம்மியமான சூழ்நிலையில் குடிமகன்களின் போதை தாகம் தீர்க்க அனைத்து ரகமான மதுபானங்களும் அதிக விலைக்கு 24 வயது உள்ள வாலிபனை வைத்து விற்று வருகிறார்கள். திருப்பூர் மாவட்ட டாஸ்மாக் மேலாளர் அதிரடியால் டாஸ்மாக் கடைகளில் பகிரங்கமாக தண்ணீர், டம்ளர், சைடிஸ் என சகல உபசரிப்புடன் அமர்ந்து மது அருந்தும் செயலானது ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என கூறப்படுகிறது. ஆனால் அரசு மதுபானக்கடை அருகே சட்டவிரோதமாக 24 வயது வாலிபனை வைத்து மது விற்கப்படுவதால் யாருக்கும் சந்தேகம் வராது என்று நினைத்து பார் உரிமையாளர்கள் மது விற்பனை செய்கிறார்கள் என்று சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பூர் மாநகரத்திலிருந்து 2 வீலரில் மங்களம் வருகின்ற மது பிரியர்களால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாகவும் சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கிறார்கள். சட்டவிரோதமாக மது விற்பனை நடப்பது மங்களம் காவல்துறையினருக்கு தெரியவில்லையா அல்லது தெரிந்தும் நடவடிக்கை எடுக்கவில்லையா என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். 24 வயதுள்ள வாலிபனை வைத்து கள்ளச்சந்தையில் மது விற்பனையில் ஈடுபட்டால் வாலிபன் மீது என்ன சட்ட பாயும் என்று தெரியாதா? குற்ற செயலில் ஈடுபடுத்தும் நபர்களுக்கு 24 வயதுள்ள வாலிபனின் வாழ்க்கை என்ன ஆகும் என்று தெரியவில்லையா? சுயலாபத்திற்காக 24 வயதுள்ள வாலிபனை மது விற்பனைக்கு பயன்படுத்துவது சரியா? யோசிக்க வேண்டும். 24 வயதுள்ள வாலிபனை பயன்படுத்தும் நபர்கள் மீது கடுமையான சட்டங்கள் மற்றும் தண்டனை பாய்ந்தால் மட்டுமே நம் இளைய தலைமுறையின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். இது ஜோக்கர்ஸ் அட்டெம்ப்ட் சேனலின் முயற்சி.